பொதுவாக நம்ம என்ன காரியத்துக்குள்ள ஆண்டவரை சுருக்கிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு பிடிச்சதை மட்டும் தான் செய்வார் நம்ம நினைக்கிறோம். இதுதான் நம்ம செய்யற பெரிய தப்பு. கர்த்தர் யாவையும் எனக்காய் செய்வார்னு உடனே நம்ம எதுல அப்படி கர்த்தரை சுருக்கிக்கிறோம் சொல்லுங்க? எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். ஆனால் நல்லா கவனிக்கணும், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். அதே நேரத்தில் எதையும் செய்வார்னா, நம்ம கேட்காததையும் செய்வார், நம்ம கேட்டதை செய்யாமலும் இருப்பார். அதுதான் தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவன் மறுக்கிறார், நான் கொடுக்க மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை தவிர்க்கிறார். இது நமக்கு என்னவாக மாற முடியும்னா, பெரிய துக்கமா மாற முடியும். அப்படின்னா அவர் அக்செப்டும் பண்ணுவார், டினையும் பண்ணுவார். அவர் ஏற்றுக்கொள்வார், சில இடத்துல செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் தவிர்த்து நிற்பார். இதுதான் அவருடைய வல்லமை. அதாவது நீங்க ஆண்டவருடைய வல்லம் சர்வ வல்லமை, சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்றதை எப்படி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எல்லாமே அவராலே கூடும்.